உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு உத்வேகம் அளிக்கும் விதமாக மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. சென்னை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் விமான நிலையம், விம்கோ நகர், பரங்கிமலை, சென்னை சென்ட்ரல் என இரு வழித்தடங்களில் 54 கிலோமீட்டர் தொலைவு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இரண்டாவது கட்டமாக மெரினா கடற்கரை முதல் பூந்தமல்லி, மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர், மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரை என 3 வழித்தடங்களில் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. திட்டத்திற்காக கடன் வாங்கி பணிகளை தொடங்கிய தமிழக அரசு மத்திய அரசு நிதியை விடுவிக்க தொடர்ந்து கோரிக்கை விடுத்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் விவகாரம் வெடித்தது. பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டங்களை விமர்சித்த பிரதமர் மோடி, இப்படி செய்தால் மெட்ரோ திட்டம் எப்படி வெற்றியடையும், இதனால் மாநிலங்கள் நிதி நெருக்கடியில் சிக்குகின்றன என்றார். இதற்கு பதிலடி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு உறுதியளித்த நிதியை வழங்காது முட்டுக்கட்டை போட்டவர் உண்மைகளை மூடி மறைப்பதாக மோடியை சாடினார். மத்திய பட்ஜெட்டிலும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்காதது பெரும் விமர்சனம் எழுந்தது. நிதி கிடைக்காததால் மெட்ரோ ரயில் பணிகளில் தொய்வு என கூறப்பட்டது. இந்த சூழலில் டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மெட்ரோ ரயில் திட்ட நிலுவை நிதியை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தினார். 50-50 பங்கு பகிர்வு அடிப்படையில் மத்திய அரசு நிதி வழங்க கேட்டிருந்தார். பணிகளுக்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும்னு நான் கேட்டிருக்கிறேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார். இறுதியாக மத்திய அமைச்சரவை சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. 63,246 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. திட்டத்தை 2027ஆம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் போக்குவரத்தை எளிதாக்குவதோடு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தனது கோரிக்கையை ஏற்று திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தமைக்கு நன்றி என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் நெடுநாள் கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டத்தை கூடிய விரைவில் நிறைவேற்றுவோம் என உறுதியாக நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதத்தில் 92.77 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோவில் பயணம் செய்துள்ளனர். 2ஆம் கட்ட திட்டமும் முடியும் போது சென்னை 173 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ போக்குவரத்தை கொண்டிருக்கும். திட்டத்தை விரைந்து முடிக்கும் போது சென்னை மாநகர மக்களுக்கு பெரும் வரமாக அமையும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.